கண்ணோக்கமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். லேவியராகமம் 26:9 நாம் பார்த்தோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திறப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தார் திரளாய் பழுகி பெருகுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிட்டிருக்கிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பெருகவும் பண்ணி உங்களுடைய நன்மையான எல்லா ஈவையும் தந்து நடத்துவார். கர்த்தர் தேவனுடைய கிருபையும் சாக்கியத்தையும் ஆதாரமாகவும் உற்சாகமாகவும் ஊற்றுக்களின் கண்ணுகளாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது தேவன் அவர்களுக்கு உடன்படிக்கை செய்ததை நிறைவேற்றுகிறார். நம்முடைய விசுவாசத்தின் கண்கள் கர்த்தர் மேல் கண்ணோக்கமாயிருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கண்கள் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கும். நாம் அப்படி செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.